வணக்கம் அன்பான மாயா கதைகள் ரசிகர்களே. இன்றைய கதை ஒவ்வொரு தம்பதிகளின் வாழ்க்கையிலும் நிகழும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத மாற்றத்தை பற்றியது. அது காதலின் பிற்பகல் நேரங்களில் ஒளிரும் சூரியனைப் போலவும் பிறகு மெல்ல மெல்ல மாலை வேளையை நோக்கி நகரும் ஒரு அற்புதமான பயணம். திருமணம் என்பது இரண்டு உடல்களின் இணைப்பு மட்டுமல்ல, இரண்டு உலகங்களின் சங்கமம். அப்படி ஒரு அழகான உலகத்தின் சிற்பிகள்தான் அர்ஜுன் மற்றும் மீரா. இவர்களின் காதல் கதை கல்லூரி நாட்களில் துவங்கி இன்று ஒரு அழகான குடும்பமாக மலர்ந்திருக்கிறது. திருமணமான முதல் 2 வருடங்கள் இவர்களுக்கு ஒரு கனவு காலமாக இருந்தது. காலை உணவில் தொடங்கி இரவு உறக்கத்தில் முடியும் வரை ஒவ்வொரு தருணமும் அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கியது. அர்ஜுன் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது மீரா கதவருகே காத்திருந்து அவனை இறுக அணைத்துக் கொள்வாள். சமையலறையில் அவளுக்கு உதவுவதற்காக அவன் கைகளை முன்னெடுக்கும்போது அவர்களின் விரல்கள் பின்னிப் பிணையும் அந்த சின்னஞ்சிறு தொடுகைகள் கூட அவர்களுக்கு பெரும் பரவசத்தை கொடுத்தன. சினிமா பார்ப்பதற்காக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டு இருவரின் இதயத் துடிப்புகளும் ஒரே ராகத்தில் ஒலிக்கும் அந்த இரவுகள் அவர்களின் வாழ்க்கையின் பொக்கிஷங்கள். நண்பர்கள் கூட அவர்களை பார்த்து, "உங்கள் காதல் எங்களுக்கு மாதிரி" என்று பொறாமைப்பட்டனர். ஆனால் காலம் மாறியது. இப்போது திருமணமாகி 5 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர்களுக்கு அகிலன் என்ற குட்டி அதிரடி இளவரசன் இருக்கிறான். அகிலன் வந்த பிறகு மீராவின் உலகம் முழுமையாக அவனைச் சுற்றியே சுழல ஆரம்பித்தது. காலை முதல் இரவு வரை அவனுடைய உணவு, அவனுடைய பள்ளி, அவனுடைய உடல்நிலை, அவனுடைய தூக்கம் என எல்லாமே மீராவின் முதல் பொறுப்பாக மாறின. அர்ஜுன் இன்னும் அதே கவனத்துடன் தான் இருந்தான். பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தாலும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் மீராவின் அருகில் செல்வதையே விரும்பினான். ஆனால் இப்போதெல்லாம் அவளின் கவனம் முழுவதும் அகிலனிடம் போய்விட்டதால் அர்ஜுனின் இருப்பு கூட அவளுக்கு தெரிவதில்லை. ஒரு அதிகாலையில் அர்ஜுன் தன் மனைவியை பின்னால் இருந்து அணைக்க முயன்றான். ஆனால் மீரா அகிலனை தூங்க வைக்கும் பிஸியில் இருந்ததால், "அவன் இன்னும் தூங்கல, நீங்க நெருங்கினா அவன் முழிச்சிடுவான்" என்று அவனை மெதுவாக விலக்கினாள். இது ஒரு முறை மட்டுமல்ல, கடந்த 3 வருடங்களாக இதுதான் அவர்களின் இரவின் கதை. அர்ஜுனின் மனதில் ஒரு வெற்றிடம் உருவாகிக் கொண்டிருந்தது. அவனது ஆண்மையின் எளிய தேவை கூட இப்போது ஒரு பிரச்சனையாக மாறியிருந்தது. அவள் அருகிலிருந்தும் அவளை தொட முடியாத, அணைக்க முடியாத ஒரு சிறையில் அவன் தன்னை உணர்ந்தான். பல நாட்களில் அவன் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரமே வீட்டுக்கு வருவான், அவளோடு கொஞ்சம் நேரம் செலவிடும் ஆசையில். ஆனால் அகிலன் ஓடி வந்து அவர்கள் நடுவில் புகுந்து கொள்வான், அல்லது மீரா ஏதாவது வீட்டு வேலையில் இருப்பாள். பழைய நாட்களில் அர்ஜுன் வீட்டு வாசலில் கால் வைக்கும் முன்பே மீரா கதவை திறந்து புன்னகையுடன் காத்திருப்பாள். இப்போதோ அவன் வந்தானா இல்லையா என்பதை கூட அவள் கவனிப்பதில்லை. ஒரு நாள் இரவு படுக்கையில் படுத்திருந்த அர்ஜுன் மீராவை பார்த்து, "மீரு, நான் உனக்கு இப்போது என்ன ஆகியிருக்கேன்? ஒரு கணவனா, இல்லை உன் வீட்டில் ஒரு வாடகைக்கு வந்தவனா?" என்று கேட்டான். ஆனால் மீரா அந்த கேள்வியை புறக்கணித்துவிட்டு, "நாளை அகிலனுக்கு காலையில் எழுந்திருக்க வேண்டும்" என்று சொல்லி தூங்கப் போனாள். அர்ஜுனின் உள்ளம் ஒரு பெருமூச்சை வெளியிட்டது. காதல் என்பது சரியான நேரத்தில் பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு தோட்டம். அதை புறக்கணித்துவிட்டால் அதன் அழகு மெல்ல மெல்ல மங்கிப் போகும். அந்த உண்மையை அர்ஜுன் இப்போது புரிந்து கொண்டான். மீரா இதை உணர்ந்தாளா, இல்லை தன் மகன் மீதான பாசம் அவளுக்கு கண்ணை மறைத்து விட்டதா? இந்த கேள்விகள் அர்ஜுனை நாளுக்கு நாள் அரித்துக் கொண்டிருந்தன. இன்று அதிகாலை மீரா மகனுக்கு டிஃபன் தயாரித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் பின்னாலிருந்து அவளை அணைத்துக் கொண்டான். அவனுடைய சூடான மூச்சு அவளது கழுத்தில் பட்டபோது மீராவின் உடல் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனது. அதன் பிறகு என்ன நடந்தது? அவளது பதில் அர்ஜுனின் மனதை மேலும் புண்படுத்தியது. இன்று நாம் பார்க்கப் போவது இந்த தம்பதியினரின் உறவில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவை எப்படி அவர்கள் சரி செய்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான பயணம். காதல் மட்டும் போதாது, அதற்கு சரியான நேரமும் புரிதலும் முயற்சியும் தேவை என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்தும். மனைவி தன் கணவனின் மனநிலையை புரிந்து கொள்வாளா? கணவனால் தன் தவிப்பை மீண்டும் அவளிடம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களோடு நம் கதையின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம்.
உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீராவின் கைகள் அர்ஜுனின் இறுக்கமான அணைப்பில் ஒரு நொடி அசைவின்றி நின்றுவிட்டன. சமையலறையில் சூடான காப்பியின் மணமும் காய்கறிகளை நறுக்கும் சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த மெலனத்தில் ஒரு புயல் குமுறிக் கொண்டிருந்தது. என்ன, காலையிலேயே ஆரம்பித்து விட்டீர்களா? கையை விடுங்க, அகிலனுக்கு டிஃபன் ரெடி பண்ண வேண்டும் என்று அவள் முணுமுணுத்தாள். அவள் குரலில் ஒரு எரிச்சல் கலந்த சோர்வு இருந்தது. ஆனால் அர்ஜுன் அவளை விடவில்லை. மீரு, நேற்று இரவு நான் உன்னை நெருங்க வந்தபோது என்னை தள்ளிவிட்டாய். இப்போது காலையிலும் கூட நான் உனக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறேன். அகிலன் இல்லாத ஒரு சில நிமிடங்கள் எனக்கு கொடுக்க முடியாதா என்று அவன் வேதனையோடு கேட்டான். அவனது குரலில் ஒரு கெஞ்சல் இருந்தது. ஒரு ஆண் தன் மனைவியிடம் தன் தவிப்பை ஒப்புக்கொள்ளும் அந்த கஷ்டமான தருணம் அது. மீரா சற்று தயங்கி, இது என்ன விளையாட்டு? நீங்கள் வேலைக்கு கிளம்ப வேண்டாமா என்று திசை திருப்ப முயன்றாள். ஆனால் அர்ஜுன் தொடர்ந்தான். மீரு, நான் இந்த 3 வருடங்களாக எனக்குள் அடக்கிக் கொண்டு வந்தேன். உனக்கு தெரியுமா, தினமும் அலுவலகத்திலிருந்து வரும்போது நீ எனக்காக காத்திருப்பாய் என்று நினைத்து கொண்டு வருகிறேன். அந்த பழைய நாட்களில் நாம் பேசிக் கொண்டிருந்த பேச்சுக்கள், சிரிப்புக்கள், ஒன்றாக உணவருந்திய அந்த மாலை நேரங்கள் எல்லாம் இப்போது கனவாக மாறிவிட்டன. அவன் சொல்லிக்கொண்டே போனான். மீரா சமையலை நிறுத்திவிட்டு அவனை ஒரு வினாடி உற்று பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு சிறிய ஈரம் தெரிந்தது. நானும் உங்களை இழக்க நினைக்கவில்லை அர்ஜுன். ஆனால் அகிலன் மிகவும் சின்னவன். அவனுக்கு இன்னும் என்னுடைய கவனிப்பு முழுதும் தேவை. நீங்கள் பெரியவர், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் தன் நிலையை எடுத்துரைத்தாள். அர்ஜுன் மெதுவாக அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி, மீரு, நான் உனக்கு கணவன் மட்டும்தானா? நானும் ஒரு மனிதன். எனக்கும் உன்னுடைய நெருக்கம் தேவை. அது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் மிகவும் அவசியம். உன்னை மட்டும் பார்த்து, உன்னை மட்டும் தொட்டு, உன்னுடன் மட்டும் பேசும் அந்த சில நிமிடங்கள் எனக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கும். அது இப்போது இல்லை என்று உருகினான். அவனது கெஞ்சும் கண்களும் உடைந்த குரலும் மீராவின் இதயத்தை தைத்தன. அவள் அவனது மார்பில் சாய்ந்து, சரி சரி, நான் புரிந்து கொள்கிறேன், இன்று இரவு பேசலாம் என்று சம்மதித்தாள். ஆனால் அந்த இன்று இரவு என்பது எத்தனை முறை பொய்த்துப் போனது என்பது இருவருக்கும் தெரியும். இருந்தபோதிலும் அர்ஜுன் ஒரு புன்னகையை வலுக்கட்டாயமாக உருவாக்கி அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தில் ஒரு வாக்குறுதி இருந்தது. ஆனால் அது நிறைவேறுமா? மீரா மீண்டும் சமையலில் மூழ்கியாள். அர்ஜுன் அலுவலகத்திற்கு கிளம்பும்போது அவன் வாசல் வரை போய் திரும்பி ஒரு முறை அவளை பார்த்தான். மீரா அகிலனுக்கு உணவு ஊட்டுவதில் மூழ்கியிருந்தாள். அர்ஜுனின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. நான் இந்த உறவை இப்படி போகவிட மாட்டேன். எதுவானாலும் இந்த காதலின் நெருப்பை மீண்டும் மூட்டித்தான் ஆக வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான். அன்று பகல் வேளையில் அர்ஜுன் தன் நண்பனிடம் இந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டான். மச்சான், திருமணமான பிறகு எல்லா உறவிலும் இந்த மாதிரி ஒரு கட்டம் வருமாம். ஆனால் அதை தாண்டித்தான் காதல் இன்னும் பலமடையும் என்று நண்பன் அறிவுரை கூறினான். அர்ஜுன் அந்த வார்த்தைகளை தனக்குள் ஜீரணித்தான். சரி, நானே ஒரு அதிசயத்தை உருவாக்க வேண்டும். இந்த வார இறுதியில் மீராவை எங்கேனும் ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அகிலனை என் அம்மாவிடம் விட்டுவிட்டு நாம் இருவரும் மட்டுமே கொஞ்ச நேரம் செலவிடுடியுமா என்று திட்டமிட்டான். ஆனால் மீரா அதற்கு ஒத்துழைப்பாளா? அவளது மனம் முழுவதும் அகிலனின் நலத்திலேயே இருந்தது. எப்படி அவளை சம்மதிக்க வைப்பது? அர்ஜுன் மனதிற்குள் பல யோசனைகளை அடுக்கினான். ஒரு பக்கம் அவன் மனதில் தைரியம், மறுபக்கம் பயம். இந்த தயக்கத்தின் நடுவில் அவனது செல்போன் அலறியது. அது மீராவின் அழைப்பு. அர்ஜுன், இன்று உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? வீட்டில் ஏதோ கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு என்று அவள் கேட்டாள். அர்ஜுன், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். இது ஒரு சிறிய விஷயம். ஆனால் இந்த சிறிய விஷயங்கள்தான் அவர்களின் உறவை உருவாக்கும். இன்று இரவு அவன் தனது முழு முயற்சியையும் எடுக்க தீர்மானித்தான். மீராவை மீண்டும் காதலிக்க வைக்கும் அந்த ரகசியம் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள். மாலை நேரம் மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. சூரியன் அடிவானத்தில் சிவந்து கொண்டிருந்தான். அர்ஜுன் அன்று வழக்கத்தை விட சீக்கிரமாக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டான். வீட்டை நோக்கி நடக்கும்போது
அவன் மனதில் ஒரு புது திட்டம் உருவாகியிருந்தது. இன்று இரவு மீராவை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆச்சரியப்படுத்த வேண்டும். நமக்கு பிடித்தமான இசையை போடுவோம், மெழுகுவர்த்தியை ஏற்றுவோம், ஒரு பாட்டில் ஒயின் வாங்குவோம். அகிலன் படுத்துவிட்ட பிறகு நாம் இருவரும் ஒரு சிறிய டேட்டைட் போல் அமர்ந்து பேசலாம் என்று திட்டமிட்டான். அதற்காக வழியில் உள்ள பூக்கடையில் ரோஜா பூக்களின் ஒரு அழகான கொத்து வாங்கினான். அத்துடன் மீராவிற்கு பிடித்தமான சாக்லேட் பெட்டியும் எடுத்தான். அவனது முகத்தில் ஒரு புது புத்துணர்ச்சி இருந்தது. இந்த முறை அவள் மறுக்க முடியாத வகையில் நான் அனைத்தையும் தயார் செய்து விடுவேன் என்று நினைத்தான். வீட்டின் வாசலில் கால் வைத்தான். உள்ளே சென்றதும் மீரா அகிலனுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் உள்ளே நுழைந்தபோது மீரா திரும்பி பார்த்து, ஆஹா, இன்று ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களே என்று கேட்டாள். அர்ஜுன் புன்னகைத்து, இன்று உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லி ரோஜா பூக்களை அவளிடம் நீட்டினான். மீரா ஒரு நிமிடம் திகைத்தாள். பின்னர் ஒரு சந்தோஷமான புன்னகையோடு அவற்றை வாங்கிக் கொண்டாள். ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்கள் எனக்கு பூ வாங்கிக் கொண்டு வந்தது என்று சொல்லி அவை முகர்ந்தாள். அந்த சிறிய தருணத்தில் அர்ஜுன் தனது முயற்சி வீண் போகவில்லை என்று நம்பினான். மீரா அந்த பூக்களை ஒரு குவளையில் வைத்து அதன் அருகில் அமர்ந்து சிறிது நேரம் ரசித்தாள். பூவின் வாசனை இல்லம் முழுவதும் பரவியது. அது ஒரு புதிய சூழலை உருவாக்கியது. அகிலன் தூங்கியதும் அர்ஜுன் மெதுவாக மீராவின் அருகில் வந்தான். மீரு, இன்று நமக்குள்ள ஒரு சிறிய நேரம் ஒதுக்கலாமா? நீயும் நானும் மட்டும் கொஞ்சம் பேசலாம், பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம் என்று கேட்டான். மீரா தயக்கமாக அவனை பார்த்தாள். ஆனால் அகிலன் என்று ஆரம்பித்தாள். அதற்குள் அர்ஜுன், அகிலனை பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் அவனை சீக்கிரம் தூங்க வைத்து விடுகிறேன், அதன் பிறகு நாம இருவரும் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசலாம் என்று சொல்லி அவளை சம்மதிக்க வைத்தான். மீரா ஒரு பெருமூச்சு விட்டு சம்மதம் சொன்னாள். அர்ஜுன் மகனை குளிப்பாட்டி கதை சொல்லி பாட்டு பாடி தூங்க வைத்தான். ஒரு தந்தையாக அவனது அன்பு அங்கே வெளிப்பட்டது. மீரா இதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் மனதில் இவர் எவ்வளவு பொறுமையாகவும் கனிவாகவும் இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் ஓடியது. அகிலன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அர்ஜுன் மீண்டும் மீராவிடம் வந்து, இப்போது நம் இருவருக்கும் நேரம் கிடைத்துவிட்டது என்று சொன்னான். அவன் சுவிட்சை அணைத்துவிட்டு சில மெழுகுவர்த்திகளை ஏற்றினான். ஒரு மெல்லிய இசை ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த சூழலில் மீராவின் முகம் மலர்ந்தது. உங்களுக்கு இந்த எல்லாம் பண்ணவே நேரம் கிடைத்ததா என்று அவள் வியந்தாள். உனக்காக எல்லாம் செய்வேன் என்று அர்ஜுன் மெதுவாக கூறி அவள் கையை பிடித்து கொண்டான். அவனது கை சூடாக இருந்தது. மீராவின் மனதில் பழைய ஞாபகங்கள் அலையலையாக வந்தன. கல்லூரி நாட்களில் அவர்கள் முதலில் சந்தித்த அந்த மழை நாள், அவளுக்காக முதல் முறையாக அவன் கவிதை எழுதியது, அவர்கள் திருமணம் செய்து கொண்ட அந்த இனிய தருணம், அத்தனை இனிமையான நினைவுகள். நான் உன்னை மறந்துவிட்டதாக நினைத்தாயா அர்ஜுன்? இல்லை, இந்த 3 வருடங்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். உண்மையில் நானும் உன்னை மிஸ் செய்கிறேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அர்ஜுனின் கண்கள் ஒளிர்ந்தன. நான் உன்னை திரும்பப் பெற வேண்டும் மீரு, நமக்குள் மீண்டும் அந்த பழைய நெருக்கம் வரவேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவன் கெஞ்சினான். இருவரும் ஒருவர் கண்ணில் ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் ஒரு சூடான உரையாடல் நடந்தது. மெழுகுவர்த்தி ஒளியில் அர்ஜுன் மீராவின் முகத்தை நெருங்கினான். மீராவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் கண்கள் மூடின. அர்ஜுன் அவளது உதடுகளை தன் உதடுகளால் வருடினான். அந்த முத்தம் மிகவும் மென்மையானது, மிகவும் ஆழமானது. உடல்கள் சுருங்கின, ஆனால் உணர்வுகள் விரிந்தன. அன்று இரவு அவர்கள் மறுபிறவி எடுத்தார்களா? அந்த ரொமான்ஸ் மீண்டும் திரும்புமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். உங்கள் துணையுடன் இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். முத்தத்தின் சுவை அவர்களுள் நீண்ட நேரம் நீடித்தது. அர்ஜுனின் கரங்கள் மீராவின் முதுகில் வழிந்து அவளை இன்னும் நெருங்கி அணைத்தன. மீராவின் விரல்கள் அவனது தலையை கோதின. சமையலறையில் அணைத்தது முதல் மெழுகுவர்த்தி ஒளியில் அவர்கள் உருகும் வரை இந்த மாலை நேரம் அவர்கள் இருவருக்குமே ஒரு புது ஆரம்பமாக அமைந்தது. மீராவின் கண்களில் முன்பு இருந்த சோர்வும் அர்ஜுனிடம் இருந்த ஏமாற்றமும் மறைந்து போயின. அதற்கு பதில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. இந்த உணர்வு ரொம்ப நாளைக்கு பிறகு எப்படி இருக்கிறது?
என்று அர்ஜுன் மெதுவான குரலில் கேட்டான். மீரா வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து, ரொம்ப நன்றாக இருக்கிறது. இதற்குள் இந்த சந்தோஷத்தை மறந்துவிட்டேனே என்று வருத்தமாக இருக்கிறது என்று பதிலளித்தாள். அர்ஜுன் அவள் சொன்னதை கேட்டு, வருத்தப்படாதே, இனிமேல் நாம் இந்த உணர்வை பத்திரமாக பாதுகாப்போம் என்று சொன்னான். இருவரும் அருகருகே அமர்ந்து பழைய நாட்களைப் பற்றி பேச ஆரம்பித்தனர். முதலில் நாம் சந்தித்த அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று மீரா கேட்டாள். நிச்சயமாக, கல்லூரி நூலகத்தில் நீ ஒரு புத்தகத்தை தேடிக் கொண்டிருந்தாய். நான் உனக்கு உதவி செய்ய முன்வந்தேன். நீ சொன்னாய், எனக்கு இந்த புத்தகம் வேண்டும். நான் அதை எடுத்துக் கொடுத்தேன். அந்த சமயத்தில் நம் கைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. அதுதான் ஆரம்பம் என்று அர்ஜுன் சொல்லி மீராவின் கையை அழுத்தினான். மீரா சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு இளமையின் களிப்பு இருந்தது. நீங்கள் அப்போது எனக்கு ஒரு நோட்டும் கொடுத்தீர்கள். அதில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தது. எனக்கு உதவி தேவைப்பட்டால் அழைக்கவும் என்று எழுதியிருந்தீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யவா அழைத்தீர்கள் அல்லது என்னுடன் பேசவா என்று அவள் குறும்பாக கேட்டாள். இரண்டும் தான் என்று அர்ஜுன் சிரித்துக்கொண்டே சொன்னான். இருவரின் உரையாடல் நீண்டது. அவர்கள் திருமணத்திற்கு பிறகு நடத்திய முதல் விடுமுறை, அவர்கள் சேர்ந்து பார்த்த முதல் சினிமா, முதல் முறையாக ஒன்றாக சமைத்த அந்த தோசை, எல்லா நினைவுகளும் ஒவ்வொன்றாக வந்தன. மீரா ஒரு நாள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த 5 வருடங்களில் பலமுறை நினைத்தேன், இவர் என்னை இப்போதும் காதலிக்கிறாரா என்று. ஏனென்றால் நான் அவருக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்கவில்லையே என்று கண்கலங்கினாள். அர்ஜுன் உடனே, நீ என்னை காதலிக்கவில்லை என்று ஒரு நிமிடம் கூட நான் நினைத்தது இல்லை. நீ உன் கடமைகளை செய்கிறாய். ஆனால் நான் உனக்கு முக்கியமில்லாதவனாக ஆகிவிட்டேனோ என்ற பயம் எனக்கு உண்டு என்று சொன்னான். மீரா உடனே அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி, நீங்கள்தான் என் உயிர் அர்ஜுன். நான் உங்களை இழக்க மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு நேரம் ஒதுக்குவது என் முதல் கடமை என்று உறுதியளித்தாள். அந்த உறுதிமொழி அர்ஜுனின் மனதில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. அவன் மீராவின் காதோரம் குனிந்து, இனிமேல் நம் வாழ்க்கையில் அகிலனுக்காகவும் நமக்காகவும் சேர்த்து வாழ்வோம். நாம் மூவரும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். ஆனால் நான் எப்போதும் உன் முதல் காதலனாக இருப்பேன். நீ என் முதல் காதலி என்று கிசுகிசுத்தான். மீரா அவன் மார்பில் சாய்ந்தாள். அர்ஜுன் தன் கையால் மீராவின் தோளை வருடினான். அந்த வருடுதல் ஒரு சுகமான இனிமையை தந்தது. அவள் கண்களை மூடி அதை ரசித்தாள். இருவரும் மெல்ல தரையில் படுத்துக்கொண்டனர். ஒரு போர்வை அவர்களை மூடியது. இரவின் குளிர்ச்சியும் அவர்களுக்குள் உள்ள சூடும் ஒன்று கலந்தன. மீரா சொன்னாள், இந்த உணர்வுகள் மட்டும் என்றென்றும் இருக்க வேண்டும் அர்ஜுன். அவை இருக்கும். ஏனென்றால் நாம் இதற்காக போராடுவோம் என்று பதிலளித்தான். ஆனால் யாருக்கு தெரியும், இந்த தனிமையில் மீண்டும் ஒரு இடையூறு வருமா? அவர்களின் காதல் மீண்டும் சோதிக்கப்படுமா? அந்த கேள்வியுடன் நம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இந்த காட்சி உங்கள் மனதில் அழகாக பதிந்ததா? லைக் செய்ய மறக்காதீர்கள். விடியற் காலையில் சூரியனின் முதல் கிரணம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தபோது அர்ஜுனும் மீராவும் ஒருவர் கையில் ஒருவர் பின்னப்பட்டவர்களாக எழுந்தனர். அந்த மாலை நேரத்தின் சுகம் இன்னும் அவர்களின் மேனியில் இருந்தது. மீரா முதலில் எழுந்து சமையலறைக்குச் சென்றாள். அர்ஜுன் சிறிது நேரம் படுக்கையில் படுத்து கடந்த இரவின் இனிமையான நிகழ்வுகளை மனதில் ஒரு முறை ஓட்டினான். பிறகு அவனும் எழுந்து சமையலறைக்கு வந்தான். மீரா அகிலனுக்கு உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அவள் முகத்தில் அந்த பழைய சோர்வு இல்லை. பதிலாக ஒரு புதிய பொலிவு இருந்தது. அர்ஜுன் பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்டான். குட் மார்னிங் என் அழகி என்று கூறி அவளது கழுத்தில் ஒரு முத்தம் பதித்தான். மீரா சிரித்துக்கொண்டே, குட் மார்னிங் சார், இன்று காலை என்ன சிறப்பு என்று கேட்டாள். நீ மட்டும் இருந்தால் போதும், தினமும் சிறப்பே என்று அர்ஜுன் உருக்கமாக சொன்னான். சற்று நேரத்தில் அகிலன் ஓடி வந்தான். அப்பா, அம்மா, இன்று நாம் எங்கே போகிறோம் என்று கேட்டான். அர்ஜுனும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர். இன்று நாம் மூவரும் கடற்கரைக்கு போகலாம் என்று அர்ஜுன் சொன்னான். அகிலன் ஆனந்தமாக குதித்தான். மீராவும் உற்சாகமானாள். அன்று முழுவதும் அவர்கள் கடற்கரையில் கழித்தனர். அகிலன் மணலில்
விளையாடினான். அர்ஜுனும் மீராவும் கைகோர்த்து நடந்தனர். அலைகள் வந்து அவர்களின் கால்களை தொட்டன. அர்ஜுன் மீராவிடம், இதுதான் நாம் இழந்துவிட்ட இனிமை. இனி இதை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்றான். மீரா அவன் தோளில் சாய்ந்து, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த உணர்வை என்றென்றும் நம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்றாள். சூரியன் மறையும் நேரத்தில் அர்ஜுன் மீராவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். மீரா வெட்கத்தில் அவனை அடிக்கப் போனாள். அகிலன் அதை பார்த்து, அப்பா, அம்மாவுக்கு என்ன சொன்னீங்க என்று கேட்டான். அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்றேன் என்று அர்ஜுன் சொல்லி மகனை தூக்கிக் கொண்டான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் மீரா சொன்னாள், நான் இந்த 3 வருடங்களில் இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை. அர்ஜுன், இதுதான் ஆரம்பம். இனி நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஒரு நாள் ஒதுக்குவோம் என்றான். அன்று இரவு அகிலன் தூங்கிய பின் அர்ஜுனும் மீராவும் மொட்டை மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்தனர். உன் கண்கள் நட்சத்திரங்களை விட அழகாக இருக்கின்றன என்று அர்ஜுன் பாராட்டினான். உங்களுக்கு இந்த வயதிலும் இவ்வளவு ரொமான்ஸ் இருக்கிறதே என்று மீரா கிண்டல் செய்தாள். அது உன்னால் மட்டும்தான் என்று அர்ஜுன் சொல்லி அவளை நெருங்கி அணைத்தான். அந்த மொட்டை மாடியில் நட்சத்திரங்களுக்கு நடுவில் அவர்களின் உதடுகள் மீண்டும் சந்தித்தன. இம்முறை அது மிகவும் இறுக்கமான ஆழமான முத்தம். மீராவின் உடலில் ஒரு சிலிர்ப்பு பரவியது. அர்ஜுனின் கரங்கள் அவளது இடுப்பை தழுவின. அவர்கள் மொட்டை மாடியிலிருந்து படுக்கையறைக்கு சென்றனர். அங்கு ஒளி குறைவான சூழலில் அவர்களின் உடல்கள் ஒன்று சேர்ந்தன. அந்த இரவு அவர்களுக்கு இன்னும் நீண்ட, இன்னும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. இவ்வளவு முயற்சி செய்தும் மீண்டும் ஒரு இடையூறு வருமா? அதைத்தான் நம் இறுதி பகுதியில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காலை விடிந்தது. அர்ஜுன் எழுந்து பார்த்தபோது மீரா ஏற்கனவே சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அவளது குரலில் ஒரு பாட்டு இருந்தது. கடந்த சில நாட்களில் அவளுக்கு ஏற்பட்ட மாற்றம் அர்ஜுனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவனும் எழுந்து அவளிடம் சென்று, என்ன பாட்டு என்று கேட்டான். இல்லை, சந்தோஷமாக இருக்கிறது என்று மீரா பதிலளித்தாள். நீ இப்படி சந்தோஷமாக இருப்பதைக் கண்டால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது என்று அர்ஜுன் சொல்லி அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் பதித்தான். அப்போது அகிலன் எழுந்து வந்தான். அப்பா, நீங்கள் அம்மாவை முத்தமிடுவதை நான் பார்த்துவிட்டேன் என்று கத்தினான். இருவரும் சிரித்தனர். அது காதல் அப்பா, நீயும் வளரும்போது புரிந்து கொள்வாய் என்று அர்ஜுன் சொன்னான். அகிலன் ஒன்றும் புரியாமல் தலையை சொரிந்தான். அந்த நாளில் அர்ஜுன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தான். மீரு, நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நமக்காக மட்டுமே ஒதுக்க வேண்டும். அந்த நாளில் அகிலனை என் அம்மாவிடம் விட்டுவிட்டு நாம் இருவரும் எங்கேனும் போய் கொஞ்ச காலம் தனிமையில் செலவிடுவோம். நமக்குள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது என்றான். மீரா சம்மதம் தெரிவித்தாள். ஆனால் அதற்காக அகிலனை விட்டுவர மனசு வருமா என்று அவள் கேட்டாள். அவன் எங்கள் இருவரின் அன்பின் விளைவு. நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அவனும் மகிழ்ச்சியாக இருப்பான். அதனால் இது அவனுக்கும் நல்லதே என்று அர்ஜுன் விளக்கினான். மீரா அவன் பேச்சில் ஈர்க்கப்பட்டாள். எங்கே போவது என்று கேட்டாள். நம் திருமணத்திற்கு முன்பு நாம் அடிக்கடி சென்ற அந்த மலை உச்சிக்கு போகலாம். அங்கே ஒரு சிறிய குடிசை உள்ளது. நாம் இருவரும் மட்டுமே அங்கு ஒரு நாள் தங்கலாம் என்று அர்ஜுன் திட்டமிட்டான். அந்த வார இறுதியில் அவர்களின் அந்த சிறப்பு நாள் வந்தது. அகிலனை அவனது பாட்டியிடம் விட்டுவிட்டு அர்ஜுனும் மீராவும் மலைப்பாதையில் பயணித்தனர். வழியில் அடர்ந்த மரங்கள், பூக்கள் நிறைந்த புல்வெளிகள், பறவைகளின் இனிமையான ஓசைகள். மீரா கண்களை மூடி காற்றை அனுபவித்தாள். இது ஒரு கனவு போலல இருக்கிறது என்றாள். நிஜம்தான் என்று அர்ஜுன் சொல்லி அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். அவர்கள் குடிசையை அடைந்ததும் அங்கிருந்த காட்சி அதிர்ச்சி அளித்தது. குடிசைக்கு எதிரே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அதன் ஓசை இசை போல இருந்தது. அர்ஜுன் மீராவை குடிசைக்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே ஒரு மென்மையான படுக்கை, பூக்களின் வாசனை, மெழுகுவர்த்திகள் எல்லாம் அவன் முன்பே தயாரித்திருந்தான். இது எல்லாம் எப்போது பண்ணினீங்க என்று மீரா ஆச்சரியமாக கேட்டாள். உன்னை சந்தோஷப்படுத்துவதில் எனக்கு உள்ள ஆர்வம் என்று அர்ஜுன் சொன்னான். அந்த இரவு முழு நிலவு வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுனும் மீராவும் குடிசைக்கு வெளியே அமர்ந்து நீர்வீழ்ச்சி மற்றும் நிலவை ரசித்தனர். இந்த இடத்தில் நான் முதல் முறையாக உன்னை காதலித்தேன்
என்று அர்ஜுன் சொன்னான். நானும் உங்களை இங்குதான் முதல் முறையாக காதலித்தேன் என்று மீரா பதிலளித்தாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சிறிது நேரம் மெலனமாக இருந்தனர். பின்னர் அர்ஜுன் மீராவை தூக்கிக் கொண்டு குடிசைக்குள் சென்றான். உள்ளே மெழுகுவர்த்தி ஒளியில் அவன் மீராவின் சேலையை மெதுவாக கழற்றினான். அவளது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் தனது விரல்களாலும் உதடுகளாலும் வருடினான். மீராவின் முனகல்கள் அந்த இரவின் இசையாக மாறின. அவர்களுக்குள் ஒரு புதிய சரீரம் பிறந்தது. அந்த அனுபவம் அவர்களின் காதலை மேலும் பலப்படுத்தியது. அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும்போது இருவரும் அணைத்தபடி படுத்திருந்தனர். இந்த உணர்வுக்காக நான் எப்போதும் உன்னிடம் வருகிறேன் என்று அர்ஜுன் சொன்னான். நானும் உங்களிடம் வருகிறேன் என்று மீரா பதிலளித்தாள். இதுதான் உண்மையான காதல். இந்த அற்புதமான கதையை பார்த்துவிட்டு உங்கள் லைக்கை பதிவு செய்யுங்கள். இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் காதல் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.